ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப மொறுமொறுன்னு ஈஸியாக வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அது கூட சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, ஒரு 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக புதினா இலை, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சமையல் சோடா. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துக்கணும். இந்த வெங்காயம்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா அது நல்லா பிரித்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து லேசாக அப்படியே பிசறணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசையாமல் அப்படியே லேசாக வந்து இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் பிசையணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம். பக்கோடாக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அதே சமயம் மாவு வந்து தனியாக அந்த காஞ்ச மாவு வந்து அடியிலலாம் இருக்கக்கூடாது, மாவெல்லாம் ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போது இந்த பக்கோடாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே உதுத்து விடணும். ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதுத்து விடுங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு இது நல்லா திருப்பி போட்டு இந்த சலசலப்பு சத்தம் கொஞ்சம் அடங்கினதுமே எடுத்துடணும். ரொம்ப நேரம் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப நேரம் எண்ணெயிலேயே வச்சிட்டிங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க்காயிரும், சாப்பிட்றதுக்கும் கசப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு சத்தம் வந்து நம்ம போட்டும்போது இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு. கலரும் வந்து லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துடலாம். இதே மாதிரியே வந்து நம்ம மீதி உள்ள மாவையும் பக்கோடாவாக போட்டு எடுத்துடணும். ஒரே சமயத்தில் நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. நிறைய போட்டிங்கன்னா எண்ணெய் சுற்றிட்டு பக்கோடா வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். இதையும் வந்து நல்லா மிதமான தீயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நான் ஒரே ஒரு பக்கோடா சாப்பிட்டு பார்க்குறேன், அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் மாவு கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.